ஹாய் வீவர்ஸ், மீண்டும் வெல்சன் ரிவ்யூ தமிழ் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கார்கள் பற்றிய புதிய செய்திகள், கார் ரிவ்யூஸ், கார் கம்பேரிசன் நீங்கள் உடனுக்குடன் நம் தாய்மொழியான தமிழ் மொழியில் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இன்னைக்கு நம்ம ரிவ்யூவில் ரொம்ப மிக முக்கியமான ரெண்டு கார்களுடைய கம்பேரிசன் ரிவ்யூ தான் கொடுக்க போறோம். இந்தியன் கார் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எண்ணிக்கையினுடைய அடிப்படையில் அதிகமான எண்ணிக்கையில் விற்கப்படக்கூடிய ஒரு கார் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக மாருதி சுசுகியோட ஷிஃப்ட்ங்கிற கார். ஸோ இதே மாருதி கம்பெனி இப்போ ரீசெண்டாக மாருதியோட சிலாரியோ 2021ங்கிற ஒரு புத்தமுதிய காரை இந்தியன் கார் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த ரெண்டு காருமே ஈக்குவலான ஒரு டைமென்ஷன்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம ஈக்குவலான ஒரு பிரைஸ் ரேஞ்ச் கூட ஒரு சில வேரியன்ட்ல கொடுத்திருக்காங்க. சோ இதை அடிப்படையாக வச்சு இந்த ரெண்டு கார்ல எதை எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசிலேஷனோ டவுட்ல இருக்கக்கூடியவங்களுக்காக தான் இந்த ஒரு கம்பேரிசன் நம்ம கொடுத்திருக்கோம். சோ இந்த ரெண்டு காருமே கம்பேர் பண்ணும்போது இந்த ரெண்டு காரோட பர்டிகுலர் வேரியன்ட் எடுத்து கம்பேர் பண்றதா கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக எந்த வேரியன்ட் சூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாருதியோட ஷிஃப்ட்ல எண்ணிக்கையோட அடிப்படையில் அதிகமான எண்ணிக்கையில் விற்கக்கூடிய ஒரு வேரியன்ட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா VXங்கிற வேரியன்ட். சோ அதனால இந்த ரெண்டு கார்லயுமே VXA அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் வேரியன்ட் எடுத்து தான் நம்ம கம்பேர் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ரிவ்யூக்கு அடி போகலாம். ஸோ இந்த ரிவ்யூவில் நம்ம முதன்மையாக பார்க்கக்கூடிய செக்மெண்ட்ங்கிறது பிரைஸ் வைஸ் இந்த ரெண்டு காரில் என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலீரியோ காரனுடைய மேனுவல் டிரான்ஸ்மிஷன் VXA வேரியன்ட் சென்னை ஆன் ரோட் பிரைஸ்ங்கிறது 6,48,000. அதே ஸ்விஃப்டினுடைய VXA வேரியன்ட் சென்னை ஆன் ரோட் பிரைஸ்ங்கிறது 7,65,000. கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஸ்விஃப்ட்டை விடையும் செலீரியோ VXA மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 1,17,000 கம்மியாக கொடுத்துருக்காங்க. அதே ஆட்டோமேட்டிக்காக பார்க்கும்போது செலீரியோனுடைய ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் VXA வேரியன்ட்ங்கிறது 6,98,000. அதே ஸ்விஃப்டினுடைய VXA ஆட்டோமேட்டிக் வேரியன்ட் 8,15,000. கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஸ்விஃப்ட்டை விடையும் செலீரியோனுடைய ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு 1,17,000 கம்மியான ஒரு பிரைஸ் ரேஞ்சில் கிடைக்கக்கூடிய ஒரு காரா இருக்கு. ஸோ இந்த ரெண்டு காரும் என்னென்ன ஃபியூல் ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு காருமே உங்களுக்கு பெட்ரோலை மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. டீசல் CNG வேற எந்த ஆப்ஷனும் இந்த கார்ல இப்போதைக்கு கிடையாது. டிரான்ஸ்மிஷனை பொறுத்த வரைக்கும் செலீரியோ ஸ்விஃப்ட் இந்த ரெண்டு கார்லையுமே உங்களுக்கு மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டுலையுமே கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக்கை பொறுத்த வரைக்கும் AMD டெக்னாலஜியில் தான் ரெண்டு காருமே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த ரெண்டு காரும் டைமென்ஷன் வைஸ் என்ன வித்தியாசம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். லெந்தை பொறுத்த வரைக்கும் செலீரியோ 3695 மில்லிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதே ஸ்விஃப்ட்டை பார்க்கும்போது 3845 மில்லிமீட்டர் கொடுத்துருக்காங்க. கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஸ்விஃப்ட்டை விடையும் செலீரியோ லெந்த் வைஸ் 180 மில்லிமீட்டர் கம்மியான ஒரு லெந்த் கொடுக்கக்கூடிய ஒரு காரா இருக்கு. விட்த்தை பார்க்கும்போது செலீரியோ 1655 மில்லிமீட்டர், அதே ஸ்விஃப்ட்ங்கிறது 1735 மில்லிமீட்டர். கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஸ்விஃப்ட்டை விடையும் செலீரியோ 80 மில்லிமீட்டர் கம்மியான விட்த் உள்ள ஒரு காரா இருக்கு. அதே ஹைட்டை பார்க்கும்போது செலீரியோ 1555 மில்லிமீட்டர், அதே ஸ்விஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் 1530 மில்லிமீட்டர். கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஸ்விஃப்ட்டை விடையும் செலீரியோ 25 மில்லிமீட்டர் அதிகமான ஒரு ஹைட் கொடுக்கக்கூடிய ஒரு காரா இருக்கு. ஸோ ஓவராலா இந்த லென்த் விட்த் ஹைட்டுங்கிற அடிப்படையான ஒரு டைமென்ஷனை வச்சு நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு காரோட ஃப்ரண்ட் ரோ பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் மாற்றங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடையாது. நீரூமா இருக்கட்டும், இல்லை ஷோல்டர் ஸ்பேஸா இருக்கட்டும், ஹெட் ரூமா இருக்கட்டும், டை சப்போர்ட்டா இருக்கட்டும், எல்லா விதத்திலுமே இந்த ரெண்டு காரோட ஃப்ரண்ட் ரோ பொறுத்த வரைக்கும் பெரிய அளவிலான மாறுதல்கள் கண்டிப்பாக இருக்காது. செகண்ட் ரோ பொறுத்த வரைக்குமே பெரிய அளவில் மாற்றங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இருந்தாலும் செலீரியோ விடையும் ஸ்விஃப்ட் காரில் ஒரு சின்ன கம்ஃபோர்ட் அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ வீல் பேஸை பொறுத்த வரைக்கும் செலீரியோ கார் உங்களுக்கு 2435 மில்லிமீட்டர் கொடுத்திருக்காங்க. அது ஸ்விஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் 2450 மில்லிமீட்டர் கொடுத்திருக்காங்க. கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஸ்விஃப்ட்டை விடையும் செலீரியோ 15 மில்லிமீட்டர் கம்மியாக கொடுத்திருக்காங்க. இது பெரிய வித்தியாசம் கிடையாது. வண்டியுடைய மொத்த எடையை பார்க்கும்போது செலீரியோ 810 கிலோகிராம், ஸ்விஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் 875 கிலோகிராம் கொடுத்திருக்காங்க. கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஸ்விஃப்ட்டை விடையும் செலீரியோ 65 கிலோகிராம் கம்மியான ஒரு எடை உள்ள ஒரு காரா இருக்கு. சீட்டிங் கெபாசிட்டி பொறுத்த வரைக்கும் ரெண்டு காருமே உங்களுக்கு 5 சீட்டர் கெபாசிட்டியில் வரக்கூடிய ஒரு காரா தான் இருக்கு. இனி மிக முக்கியமா பூட் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் செலீரியோ 313 லிட்டர்ல பூட் ஸ்பேஸ் கொடுத்திருக்காங்க. ஸ்விஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் 268 லிட்டர் பூட் ஸ்பேஸ் கொடுத்திருக்காங்க. கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஸ்விஃப்ட்டை விடையும் அதிகமான ஒரு பூட் ஸ்பேஸ் செலீரியோ கார்ல கொடுத்திருக்காங்க. அதாவது 45 லிட்டர் பூட் ஸ்பேஸ் உங்களுக்கு செலீரியோ கார்ல அதிகமாக கொடுத்திருக்காங்க. ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி பொறுத்த வரைக்கும் செலீரியோ 32 லிட்டர், ஸ்விஃப்ட் 37 லிட்டர். கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஸ்விஃப்ட்டை விடையும் செலீரியோ 5 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி கம்மியாக கொடுத்திருக்காங்க. ஸோ இப்போ இந்த ரெண்டு கார்லையுமே என்ன இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க, எந்த கார் அதிகமான மைலேஜ் கொடுக்குது அப்படிங்கிறத இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்ஜினை பொறுத்த வரைக்கும் செலீரியோவில் K10C பெட்ரோல் இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது ஸ்விஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் K சீரிஸ் டியூல் ஜெட் இன்ஜினை யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு இன்ஜினுமே பெர்ஃபெக்டான ஒரு இன்ஜின். டிஸ்பிளேஸ்மெண்ட்டை பார்க்கும்போது செலீரியோ 998 சிசி கெப்பாசிட்டி, அதை ஸ்விஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் 1197 சிசி கெப்பாசிட்டி கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 200 சிசி கெப்பாசிட்டி உங்களுக்கு ஸ்விஃப்ட் காரில் அதிகமாக இருக்கு. பவரை பொறுத்த வரைக்கும் செலீரியோ 65.7 BHP பவர், அதை ஸ்விஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் 88.5 BHP பவர். கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஸ்விஃப்ட்டை விடையும் செலீரியோ 22.8 BHP பவர் கம்மியாக கொடுத்திருக்காங்க. டார்க்கை பார்க்கும்போது செலீரியோ 89 நியூட்டன் டார்க், அதை ஸ்விஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் 113 நியூட்டன் டார்க். கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஸ்விஃப்ட்டை விடையும் செலீரியோவில் உங்களுக்கு 24 நியூட்டன் டார்க் கம்மியாக கொடுத்திருக்காங்க. இப்போ ரொம்ப மிக முக்கியம் மைலேஜை பார்க்கலாம். மைலேஜை பொறுத்த வரைக்கும் செலீரியோனுடைய மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 25.24 கிலோமீட்டர் பெர் லிட்டர், அது ஸ்விஃப்டினுடைய மேனுவல் டிரான்ஸ்மிஷனை பொறுத்த வரைக்கும் 23.2 கிலோமீட்டர் பெர் லிட்டர் கொடுத்திருக்காங்க. கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு செலீரியோ கார் ஸ்விஃப்ட்டை விடையும் 2.04 கிலோமீட்டர் பெர் லிட்டர்
மைலேஜ் அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு காராக இருக்கு. ஆட்டோமேட்டிக்கை பொறுத்த வரைக்கும் செலிரியோ 26.28 கிலோமீட்டர் பெர் லிட்டர், அது ஸ்விஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் 23.76 கிலோமீட்டர் பெர் லிட்டர். கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஸ்விஃப்ட்டை விடையும் செலிரியோ 2.92 கிலோமீட்டர் பெர் லிட்டர் அதிகமான மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு காராக இருக்கு. ஸோ இன்ஜின் வைஸ் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா பவரை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஸ்விஃப்ட் தான் அதிகமான ஒரு பவர் ஓரியன்டான ஒரு காராக இருக்கு. மைலேஜை வச்சு நீங்க கம்பேர் பண்ணி பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக ஸ்விஃப்ட்டை விடையும் செலிரியோ அதிகமான மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு காராக இருக்கு. இப்போ இந்த ரெண்டு காருமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 லட்சம் ரூபாய்க்கு நெருங்கி வரக்கூடிய ஒரு கார்களாக இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு நம்ம காசு கொடுத்து எடுக்கக்கூடிய இந்த ரெண்டு கார்லையுமே என்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, அது ஒரு கார்ல இன்னொரு காரில் மாறுபட்டு போகும்போது எது அதிகமாக கிடைக்குது எது கிடைக்கல அப்படிங்கிறத நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஓவராலாக நம்ம கம்பேரிசன் எடுத்து பார்க்கும்போது ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு கார்லையுமே ஈக்குவலாக ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, பெரிய அளவில் மாற்றங்கள் கிடையாது. ஸோ இதனால நான் முதல்ல ரெண்டு கார்லையுமே காமனாக இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே நான் தெளிவுபடுத்திக்கிறேன். அதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த செலிரியோ காரில் இல்லாமல் ஸ்விஃப்ட் காரில் 1 லட்சம் ரூபாய் அதிகமாக கொடுக்கும்போது என்ன ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். முதல்ல ரெண்டு கார்லமே காமனா இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் பவர் ஸ்டியரிங் ரெண்டு கார்லமே காமனா இருக்கு. பவர் விண்டோஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு கார்லமே உங்களுக்கு முன்னாலையும் பின்னாலையும் கொடுத்திருக்காங்க. ரெண்டு கார்லமே பவர்ல பூட்டை கொடுத்திருக்காங்க. லோ ஃபியூல் லைட் வார்னிங் பொறுத்த வரைக்கும் ரெண்டு கார்லமே இருக்கு. அக்சஸரி பவர் லைட் பொறுத்த வரைக்கும் முன்னால மட்டும் தான் இருக்கு, அது ரெண்டு கார்லமே காமனா இருக்கு. ரெண்டு கார்லமே காமனா வேனிட்டி மிரர் கொடுத்திருக்காங்க. நீ பின்பக்க சீட்டை பொறுத்த வரைக்கும் சீட் பெல்ட் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த சீட் பெல்ட் உங்களால அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஹெட் ரெஸ்டும் கொடுத்திருக்காங்க, அந்த ஹெட் ரெஸ்டும் உங்களால அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். கப் ஹோல்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு கார்லமே முன்னால மட்டும் தான் இருக்கு, பின்னால உங்களுக்கு கப் ஹோல்டர்ஸ் கிடையாது. இனி பின்பக்க சீட்டை பொறுத்த வரைக்கும் சீட் லம்பர் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ஸோ இதன் மூலமா ரெண்டு கார்லயுமே முதுகு தண்டுக்கு ஏற்றது மாதிரி இந்த ரெண்டு காரோட சீட்டுமே டிசைன் பண்ணி கொடுத்திருக்காங்க. ரியர் பார்க்கிங் சென்சார் ரெண்டு கார்லயுமே காமனா கொடுத்திருக்காங்க. பாட்டில் ஹோல்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு கார்லயுமே முன்பக்கத்திலையும் பின்பக்கத்திலையும் கொடுத்திருக்காங்க. இனி பூட் டோர் நீங்க ப்ராப்பரா க்ளோஸ் பண்ணலாம், அதுக்குண்டான இண்டிமேஷன் இந்த ரெண்டு கார்லயுமே எம்ஐடில வந்துரும். கியர் ஷிஃப்ட் இண்டிகேட்டர் ரெண்டு கார்லயுமே காமனா கொடுத்திருக்காங்க. ரெண்டு கார்லயுமே உங்களுக்கு காமனா ஏர் கண்டிஷனர் வித் ஹீட்டர் கொடுத்திருக்காங்க. இனி எலக்ட்ரானிக் மல்டி ட்ரிப் மீட்டர் பொறுத்தவரை ரெண்டு கார்லயுமே காமனா இருக்கு. ரெண்டு கார்லயுமே உங்களுக்கு லெதர் அப்போல்சரி கிடையாது, ஃபேப்ரிக்ல தான் அப்போல்சரி கொடுத்திருக்காங்க. க்ளவ் கம்பார்ட்மெண்ட் இருக்கு. டிஜிட்டல் கிளாக், டிஜிட்டல் ஓடோமீட்டர் ரெண்டையுமே கொடுத்திருக்காங்க. நீ ரெண்டு காரோட ஹெட்லைட்டுமே உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். நீ ரெண்டு காரோட சைடு மிரர்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க மேனுவலா அட்ஜஸ்ட் பண்ணி கஷ்டப்பட தேவையில்லை. ரெண்டு கார்லயுமே இந்த பர்டிகுலர் வேரியண்ட்ல நீங்க எலக்ட்ரிக்கலா அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இந்த ரெண்டு காரோட VXA வேரியண்ட்லயுமே உங்களுக்கு அலாய் வீல்ஸ் கிடையாது, வீல் கவர்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. பவர் ஆண்டனா கொடுத்திருக்காங்க. குரோம்ல கிரில் கொடுத்திருக்காங்க. இனி ஹெட்லைட்டை பொறுத்த வரைக்கும் இந்த VXங்கிற வேரியண்ட்ல ஹாலஜன்ல தான் கொடுத்திருக்காங்க, LED கிடையாது. டெயில் லேம்பை பொறுத்த வரைக்கும் LED கொடுத்திருக்காங்க. இந்த ரெண்டு காரோட VXA வேரியண்ட்ல உங்களுக்கு 14 இன்ச்சில் வீல் சேஸையும் கொடுத்திருக்காங்க. இனி ஃபீச்சர்ஸ் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு செலிரியோவையும் ஸ்விஃப்ட் கார்ல அதிகமா என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மல்டி ஃபங்க்ஷன் ஸ்டியரிங் வீல் உங்களுக்கு ஸ்விஃப்ட்ல இருக்கு, செலிரியோல கிடையாது. USB சார்ஜர் உங்களுக்கு ஸ்விஃப்ட்ல கொடுத்திருக்காங்க, செலிரியோல கொடுக்கல. நீ அட்ஜஸ்டபிள் ஸ்டியரிங் வீல பொறுத்த வரைக்கும் ஸ்விஃப்ட்ல இருக்கு, செலிரியோல கிடையாது. கீழ சென்ட்ரி உங்களுக்கு ஸ்விஃப்ட்ல கொடுத்திருக்காங்க, செலிரியோல கொடுக்கல. ஹைட் அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்விஃப்ட்ல கொடுத்திருக்காங்க, செலிரியோல கொடுக்கல. டான் இண்டிகேட்டர்ஸ் உங்களுக்கு சைடு மிரர்ஸ் இன்டகிரேட் பண்ணி ஸ்விஃப்ட்ல கொடுத்திருக்காங்க. இது செலிரியோ பொறுத்த வரைக்கும் நார்மலான ஒரு டான் இண்டிகேட்டர் தான் அங்க கொடுத்திருக்காங்க. இந்த என்டர்டைன்மெண்ட் கம்யூனிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்க செலிரியோனுடைய VXA வேரியன்ட் எடுக்கும்போது அங்க சுத்தமா உங்களுக்கு எதுவுமே கிடையாது. ஆடியோ சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் 0. அதை நீங்க ஸ்விஃப்ட் எடுக்கும்போது உங்களுக்கு இன்டகிரேட்டட் 2D ஆடியோ கொடுத்திருக்காங்க. ஸ்பீக்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் முன்பக்கத்திலும் பின்பக்கத்திலும் அப்படின்னு மொத்தமா 4 ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. USB AUX ப்ளூடூத்ங்கிற மிக முக்கியமான கனெக்டிவிட்டிகளை வந்து உங்களுக்கு ஸ்விஃப்ட் கார்ல கொடுத்திருக்காங்க. செலிரியோல இது பெரிய மிஸ்ஸிங். என்னோட ரிவ்யூ கண்டினியூ பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும், நான் முதன்மையா ஒரு கார்ல சொல்லக்கூடிய அம்சங்கிறது சேஃப்டி. ஸோ அதனுடைய அடிப்படையில் இந்த கார்ல சேஃப்டி வைஸ் என்னென்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ரெண்டு கார்லுமே காமனா ஒரே சேஃப்டி தான் கொடுத்திருக்காங்க. சேஃப்டி வைஸ் எந்த ஒரு மாற்றங்களும் இந்த காருடைய VXங்கிற வேரியண்ட்ல கிடையாது. இந்த ரெண்டு கார்லயுமே காமனா என்ன சேஃப்டி ஆஸ்பெக்ட் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத டீடைலா பார்க்கலாம். ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம் கொடுத்திருக்காங்க, பிரேக் அசிஸ்ட் கொடுத்திருக்காங்க, சென்டர் லாக்கிங் இருக்கு, பவர் டோர் லாக்ஸ் கொடுத்திருக்காங்க, சைல்ட் சேஃப்டி லாக் கொடுத்திருக்காங்க, டியூவல் ஏர் பேக் தான் கொடுத்திருக்காங்க. இனி பின்பக்க சீட்டுக்கு சீட் பெல்ட் கொடுத்திருக்காங்க, அந்த சீட் பெல்ட்டுக்கு வார்னிங் கொடுத்திருக்காங்க, சைடு அண்ட் ஃப்ரண்ட் இம்பாக்ட் பீம்ஸ் கொடுத்திருக்காங்க, இன்ஜின் இம்மொபைலைசர்ங்கிற மிக முக்கியமான சேஃப்டி ஆஸ்பெக்ட் இந்த கார்ல கொடுத்திருக்காங்க. அது அவங்க கீழே இருக்கக்கூடிய கோட் இன்ஜின் கோட் ரெண்டுமே மேட்ச் ஆச்சுனா மட்டும்தான் நீங்க வண்டி ஸ்டார்ட் ஆகும், இந்த வண்டி ஸ்டார்ட் ஆகும். அது இல்லாம இந்த வண்டி ஸ்டார்ட் ஆகாது. கிராஷ் சென்சர் கொடுத்திருக்காங்க. ஃபியூல் டேங்கை பொறுத்த வரைக்கும் இந்த வண்டியோட சென்டர்ல மவுண்ட் பண்ணியிருக்காங்க. எலக்ட்ரானிக் பிரேக் டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க, ஸ்பீட் அலர்ட் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஐசோஃபிக்ஸ் கொடுத்திருக்காங்க, ப்ரீ டென்ஷனர் அண்ட் ஃபோர் சிலிண்டர் சீட் பெல்ட் இந்த கார்ல கொடுத்திருக்காங்க. இம்பாக்ட் சென்சிங் ஆட்டோ டோர் அன்லாக்கிங் இந்த கார்ல கொடுத்திருக்காங்க. சோ கடைசியா கன்க்ளூஷனா நான் எந்த கார் எடுக்கலாம் அப்படின்னு என்கிட்ட கேக்குறீங்கன்னா, பிரைஸ் வைஸ் நீங்க பாக்குறீங்கன்னா கண்டிப்பா ஸ்விஃப்ட் உடைய செலரியோ கார் ஒரே வேரியன்ட், அதாவது VXங்கிற வேரியன்ட்ல 1,17,000 ரூபாய் கம்மியா கொடுத்திருக்காங்க. அது நீங்க மேனுவல் எடுத்தாலும் சரி இல்ல ஆட்டோமேட்டிக் எடுத்தாலும் சரி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஸ்விஃப்ட் விடையும் செலரியோ 1,17,000 ரூபாய் கம்மியா கொடுத்திருக்காங்க. இன்டீரியர் ஸ்பேசிங் பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுல ரெண்டு கார்லயும் மாறுதல்கள் கண்டிப்பா கிடையாது. இன்ஜினுடைய பவரை நீங்க அடிப்படை வச்சு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஸ்விஃப்ட் கார் தான் ஒரு பெர்ஃபெக்ட்டான இன்ஜின் பவர் கொடுக்கக்கூடிய ஒரு காரா இருக்கு. ஃபீச்சர்ஸை கம்பேர் பண்ணி பார்க்குறீங்கன்னா ரெண்டு கார்லையுமே பெரிய அளவில் எந்த ஒரு மாற்றங்களும் கிடையாது, ஒரே அளவு ஃபீச்சர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரீசேல் வேல்யூ மட்டுமே நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக செலிரியோ விடையும் ஸ்விஃப்ட் கார் உங்களுக்கு ரீசேல் வேல்யூவில் பெர்ஃபெக்டான ஒரு காராக இருக்கும். சேஃப்டி வைஸ் குளோபல் என்காப் கிராஷஸ் ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்விஃப்ட் ஆல்ரெடி ஒரு ஃபெயிலியரான ஒரு கார்.
அது செலிரியோ பொறுத்த வரைக்கும் நமக்கு இது வரைக்கும் தெரியாது. இன்னும் குளோபல் என்கேப் கிராஷ் ரேட்டிங்ல அந்த கார் போகல. பட் இருந்தாலும் என்னுடைய ஒரு அனுமானம், ஸ்விஃப்ட் காரை விடையும் செலிரியோ கார் 65 கிலோகிராம் கம்மியான இடையில இருக்கிறதுனால கண்டிப்பா குளோபல் என்கேப் கிராஷ் ரேட்டிங்ல பெரிய அளவுல ஸ்டார் அந்த கார் வாங்காது அப்படிங்கிறது என்னுடைய அனுமானமா இருக்கு. ஸோ நான் இன்னைக்கு கொடுத்த இந்த கம்பேரிசன் ரிவ்யூ கண்டிப்பா உங்களை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கும் நம்புறேன். இன்னொரு ரிவ்யூல உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பின் விவேக். தேங்க்யூ.